நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. அண்மை செய்தி. பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் ஜோசப் விஜய் கடிதம் எழுதியுள்ளார். ஆறுகள் இணைப்பு திட்டம் தொடர்பாக பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் விஜய் கடிதம் எழுதியுள்ளார். அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். ஆறுகள் இணைப்பு தொடர்பாக பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் விஜய் கடிதம் எழுதியுள்ளார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் ஜெர்ரி. வணக்கம் ஜெர்ரி, விவரம். வணக்கம். கோதாவரி காவிரி குண்டாறு இணைப்பு திட்டத்தை விரைவாக செயல்படுத்த வலியுறுத்தி இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் கடிதம் எழுதியிருக்கிறார். கோதாவரி காவிரி குண்டாறு இணைப்பு திட்டத்தை விரைவாக செயல்படுத்த ஒன்றிய ஜல்சக்தி அமைச்சகம் மற்றும் தேசிய நீர் மேம்பாட்டு முகமை ஆகியவற்றிற்கு உத்தரவிட வலியுறுத்தி இந்திய பிரதமருக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் கடிதம் எழுதியிருக்கிறார். அக்கடிதத்துல தமிழ்நாடு மாநிலம் இயல்பாகவே மேற்பரப்பு நீர் வளங்களில் பற்றாக்குறையை கொண்டுள்ளதாகவும் தனது நீர் தேவைகளில் 30% அதிகமான அளவிற்கு அண்டை மாநிலங்களை சார்ந்தே இருக்கிறது. மாநில அரசால் தொடர்ச்சியாக ஒழுங்குமுறை மற்றும் பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ளப்பட்டும் நிலத்தடி நீர் வளமும் கவலைக்கிடமான கட்டத்தில் எட்டும் அளவிற்கு பயன்படுத்தப்பட்டு பல பகுதிகளில் அது அளவுக்கு அதிகமான உறிஞ்சப்படும் நிலை தொடர்கிறது என்று குறிப்பிடப்பட்டு இன்று முதலமைச்சர் குறிப்பிட்டிருக்கிறார். தமிழ்நாட்டில் மேற்பரப்பு நீர் வளங்களை பெருக்குவதற்கான மிக முக்கியமான நீண்டகால வாய்ப்பு கோதாவரி காவிரி குண்டாறு இணைப்பு திட்டம் திகழ்கிறது என்றும் தமிழ்நாடு மக்களின் குடிநீர் மற்றும் பாசனத்திற்காக அதிகரித்து வரும் தேவையை நிவர்த்தி செய்வதற்கு இத்திட்டம் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாகும் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் தமிழ்நாட்டில் குறிப்பாக தென் மாவட்டங்களான புதுக்கோட்டை, சிவகங்கை, ராமநாதபுரம் மற்றும் விருதுநகர் ஆகியவை தொடர்ந்து கடுமையான நீர் பற்றாக்குறையில் வறட்சியிலும் எளிதில் பாதிப்படையக்கூடிய நிலையில் உள்ளதாகவும் அம்மாவட்டங்களில் அதிகரித்து வரும் நீர் தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக மிகச்சிறந்த தீர்வாக கோதாவரி காவிரி வைகை குண்டாறு இணைப்பு திட்டத்தை செயல்படுத்துவது அவசியம் என்றும் இத்திட்டத்தினால வெள்ள உபரி நீரை நீர் பற்றாக்குறை உள்ள பகுதிகளுக்கு திருப்பிவிட வழிவகுக்கு தன்மை என்று குறிப்பிட்டிருக்கிறார். இப்பெரிய திட்டத்துல முதற்கட்டமாக தேசிய நீர் மேம்பாட்டு முகமை கோதாவரி, பெண்ணாறு, பாலாறு, வெள்ளாறு இணைப்பு திட்டத்திற்கான விரிவான திட்ட அறிக்கையை தயாரித்ததை சுட்டிக்காட்டியுள்ள தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் இத்திட்டத்தினால தெலுங்கானா, ஆந்திர பிரதேசம், கர்நாடகா மற்றும் தமிழ்நாடு ஆகிய மாநிலங்களுக்கு பயனளிக்கும் என்றாலும் தற்பொழுது தயாரித்துள்ள விரிவான திட்ட அறிக்கையில் உள்ள சீரமைப்பு வழியானது காவிரி ஆற்றிற்கு சில கிலோமீட்டர் முன்னதாகவே முடிவதால அதற்கு பதிலாக தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த கோதாவரி காவிரி குண்டாறு நதிகள் இணைப்பு திட்டத்தை முன்னுரிமை அடிப்படையில் எடுத்துக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்வதாக இந்த கடிதத்தில் முதலமைச்சர் குறிப்பிட்டிருக்கிறார். ஆகவே தேசிய நலனை கருத்தில் கொண்டு ஆக்கப்பூர்வமான கலந்தாலோசனை மற்றும் கூட்டாட்சி தத்துவத்தின் மூலமாக மாநிலங்களுக்கு இடையே கருத்து வேறுபாடுகளை தீர்த்து இத்திட்டத்தினை நிறைவேற்ற முடியும் என்பதில் தாம் உறுதியாக நம்பிக்கை கொண்டுள்ளதாக முதலமைச்சர் இந்த அறிக்கையில குறிப்பிட்டிருக்கிறார். நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.